வணக்கம், வாழ்க வளமுடன். ஜாமக்கோல் பிரசனம் பற்றின அனுபவத்தை இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு நபர் ஒரு கேள்வி கேட்டார். என்னோடய பிஸ்னஸ் எப்படி போகும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். இப்போ எப்படி போகும் அப்படின்னு கேட்டார். அப்போ கேட்கும்போது பாருங்கள், உதயத்தை நோக்கி சனி அப்படின்ற கிரகம் வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டார். 2ஆம் இடம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது, அந்த நபருடைய பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது. அங்கே தவிப்பு இருக்குது. புரியுங்களா? 6 பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்தில் 6 இருக்குது. அப்போ உதயாதிபதி அங்கே உச்சமாக இருக்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ உங்களுக்கு அந்த தொழிலில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஆனால் அந்த தொழிலில் வரக்கூடிய வருமானம் இப்போ உங்களுக்கு 10வது நிலைமையில் இருக்குது. ஏன்னா குரு நீசமாக இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட சொன்னது, நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துருப்பீங்க லாபம் கிடைக்குன்னு. ஆனால் அந்த அளவுக்கு லாபம் கிடச்சிருக்காது, குறைந்த அளவு லாபம் தான் கிடச்சிருக்கும். ஆனால் குருவாக இருக்கிறதுனால, ஒரு சுபக்கிரகம் நீசமாக இருக்கிறதுனால அந்த குறைந்த அளவு லாபம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும், ரொம்ப மோசமான இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதை உடனே ஆமாம், நான் ஒரு இவ்வளோ தொகை எதிர்பார்த்தேன், ஆனால் அது இவ்வளோ தொகை தான் லாபம் வருது, ஆனாலும் அது ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் தொழிலை பற்றி கேட்கும்போது அந்த காரக கிரகம் வருது, அதில் இந்த வருமான பாதிப்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம ஜாமக்கோல் பிரச்சனத்தில் ரொம்ப துல்லியமாக அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது. ஸோ ஜாமக்கோல் பிரச்சனம்ன்றது தான், கேட்ட காரக கிரகம் அந்த விஷயம் ரொம்ப தெளிவாக அங்கே நிற்கிது. ஸோ அவர் தொழில் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா உதயாதிபதி அங்கே உச்சமாக்கனா சில காலங்களுக்கு பிறகு நல்லபடியாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நன்றி, வாழ்க வளமுடன்.